வாக்குத்தத்தம் உன்னுடையது. வாழ்க்கை என்பது என்ன? எதற்காக நான் வாழ்கிறேன்? ஏன் வாழ்கிறேன்? எப்படி வாழ்கிறேன் என்று நீ உன்னை கேட்டுக்கொள்வாயானால் அதற்கான பதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவார்கள். ஆனால் வேதம் தருகிற பதில் என்ன தெரியுமா? தேவன் மனிதனை படைத்ததற்கான நோக்கமே அவன் தன்னோடு இருந்து தன்னை சேவித்து தன்னோடு இருப்பான் என்பதே. ஆனால் பாவம் மனிதனை தேவனை விட்டு தூரமாக கொண்டு போனது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் பெரிய பிரிவினை ஏற்பட்டது. இந்த பிரிவினையை மாற்றி தேவனோடு நம்மை சேர்க்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இப்பொழுது இயேசு பரலோகம் போய் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு திரும்ப வரப்போகிறார். அவரால் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களை தம்மோடு பரலோகத்திற்கு கொண்டு போகிறார். ஆகவே ஒரு நாள் இயேசுவோடு பரலோகத்தில் வாழப்போகிறேன் என்கிற அந்த நோக்கத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதுதான் இந்த உலக வாழ்க்கை. ஆகவே அவருடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு பெற்று அவருக்கு பிரியமாய் வாழ்வோமானால் நாமும் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும்போது பரலோகம் செல்லலாம். அந்த தைரியத்தோடு இந்த நாளிலும் ஆண்டவரை நோக்கி நெருங்கி சேருவோம். நமக்கு ஒரு பரலோகம் காத்திருக்கிறது. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு வாழ்ந்தால் இயேசுவோடு நித்தியமான வாழ்க்கை நாம் வாழ முடியும். ஒப்பு கொடுப்பாயா? ஆதார வசனம்: தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். யூதா 1:21.